சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ரீசெண்டா நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை தானியங்கள் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறத பார்த்தீங்கன்னா, பகுதி 7ன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா, நான் கொல்லிமலைக்கு பக்கத்துல தான் இருக்கேன். முக்கியமா இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பேலுக்குறிச்சி சந்தைக்கு பக்கத்துல தான் என்னோட சொந்த ஊரே இருக்கு. வெறும் 3 கிலோமீட்டர் தான் என்னோட ஊர்லேருந்து இந்த பேலுக்குறிச்சி சந்தை. இந்த மாரி இருக்கும்போது, எனக்கு தேவையான பொருள்கள் எல்லாத்தையுமே நான் எப்பவுமே கொல்லிமலையில தான் வாங்குவேன். அதாவது கொல்லிமலை விவசாயிகள் நேரடியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேலுக்குறிச்சி சந்தையில தான் குறிப்பிட்ட பேர் வியாபாரம் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த இடத்துல நடக்கிற மிகப்பெரிய சந்தை. தமிழ்நாட்டோட பல மாநிலங்கள்ல இருந்தும், பல மாவட்டங்கள்ல இருந்தும் நெறைய பேர் வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது, நாம ஊருக்கு பக்கத்திலேயே இருந்துகிட்டு நான் வரல அப்படின்னா எப்படி? அதனால தான் என்னோட ஊருக்கு பக்கத்துல இருக்கறனால, நான் ஒரு தொழில் பண்றேங்கிற முறையில நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி இத பத்தி பல வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கிறனால, நேரடியா நானே இந்த சந்தைக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் எடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்க கூட பர்சனலாவே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இத ஒரு தொழிலா பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு பகுதி வீடியோலயும் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இத பத்தி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 6 பகுதி வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்களையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொல்லிமலையில என்னென்ன பொருளெல்லாம் வாங்க முடியும்? எதெல்லாம் வாங்குனா எந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கும்? அதை எப்படியெல்லாம் எந்த மாரி மெத்தட்லலாம் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம தெளிவா பார்த்துட்டு இருக்கோம். அதே மாரி உங்களுக்கு யாருக்காவது கிரிப்டோ சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்கணும். இந்த மாரி கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருக்கு அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நம்மகிட்டயே பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போடுறதுக்குன்னே புதுசா ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சேனலோட லிங்க குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுல வர்ற வீடியோக்களையுமே பாருங்க. அதுல பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் இந்த மாரி எல்லா விஷயங்களுமே ஃபியூச்சர்ல ஒவ்வொன்னா நம்ம பார்க்க போறோம். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயங்களும் நான் உங்க கூட பர்சனலாவே ஷேர் பண்ணிக்க போறேன். சரி வாங்க, இன்னைக்கு தொழில் டாபிக் உள்ள போகும். சரி, நம்ம எல்லாருமே கொல்லிமலைன்னு சொன்னாவே அங்கிருந்து தானியங்கள தான் நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? கொல்லிமலையில உங்களால கருப்பெட்டியும் கூட வாங்க முடியும். பனவெல்லமும் வாங்க முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தான். ஏன்னா, இந்த கருப்பெட்டி, பனவெல்லம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெளி மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு கிலோவே ரூ. 250க்கு மேல ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ரூ. 400 வரைக்கும் கூட ஒரு கிலோ வருது. இந்த உடன்குடி, கோவில்பட்டி இந்த மாரி ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச விலையே ரூ. 350 மேல தான் ஒரு கிலோ வருது. அந்த மாரி இருக்கும்போது, இதெல்லாம் ஆல்ரெடி இந்த இடங்கள்ல நமக்கு கருப்பெட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால, அந்த மாரி ஏரியாக்கள்ல விலை ரொம்ப அதிகம். ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏரியாக்கள தவிர்த்து கொல்லிமலையிலயும் கூட இந்த மாரி கருப்பெட்டிகள உங்களால வாங்க முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கொல்லிமலை விவசாயிகள்கிட்டயும், அதே மாரி கொல்லிமலை பக்கத்துல இருக்க அடிவார கிராமங்களை சேர்ந்த பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கரிப்பெட்டிகள வீட்லயே அதாவது சிறு தொழிலா பண்றவங்க, தயாரிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, அந்த மலைவாழ் மக்களுக்கு அதிகமா பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ரமோட் பண்றது? எப்படி அவங்களோட பிசினஸ டெவலப் பண்றது? உண்மைய சொல்லணும் அப்படின்னா, அந்த மக்களுக்கு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, கோவில்பட்டியா இருக்கட்டும், உடன்குடியா இருக்கட்டும், இந்த மாரி ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிசினஸ வெளிய எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஆனா, இந்த மலைவாழ் மக்கள் மலைக்கு மேலயும், மலை அடிவார மக்கள் தங்களை சுற்றி இருக்க சுற்று வட்டார பகுதியில மட்டுமே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால, இந்த கரிப்பெட்டிகள் இந்த கொல்லிமலையிலயும் கிடைக்குது அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா, இந்த வீடியோ மூலியமா நம்மளுடைய சேனல் நண்பர்களுக்கும் சரி, பல பேருக்கு இந்த கொல்லிமலை கரிப்பெட்டிகள பத்தி தெளிவுபடுத்தலாம், தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு மிக அருமையான வாய்ப்புன்னு நான் நெனைக்கிறேன். இந்த இடத்துல இந்த கருப்பெட்டியோட 1 கிலோ விலை எவ்வளோன்னு தெரியுங்களா? கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கிலோ வெறும் ரூ. 100 தாங்க நான் வாங்குனேன். வெறும் ரூ. 100க்கு பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பெட்டி 1 கிலோ நான் வாங்கியிருக்கேன். இந்த பேலுக்குறிச்சி சந்தையில. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை வியாபாரிகள், விவசாயிகள் நேரடியா அதை சுற்றியுள்ள கிராம மக்கள் தான் பார்த்தீங்கன்னா,
தங்களுடைய சிறு தொழிலா பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பெட்டிகள தயாரிக்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரி மக்களுக்கு வந்து இந்த ரூ. 100 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விலை, இந்த மாரி கருப்பெட்டிகளுக்கு. ஏன்னா, வெளி வியாபாரங்கள இவங்க அதிகமா பார்த்தது கிடையாது. இவங்களோட பிசினஸ வெளிய கொண்டு போய் விக்கணும்னு கூட அதிகமா யாரும் நெனச்சது கிடையாது. அதனாலேயே என்னமோ நெறைய தொழில் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க, வெளியிலிருந்து வந்து இந்த மாரி இடங்கள்ல அதாவது கொல்லிமலையிலயும் பார்த்தீங்கன்னா, கரிப்பட்டிகள் மிக குறைந்த விலைக்கு கிடைக்குது. அதுவும் சுத்தமான மூலிகை தண்ணீல விளைஞ்ச பனைமரங்கள் மூலியமா இந்த கரிப்பெட்டிகள் கிடைக்குது, தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதனோட குவாலிட்டியும் இதில இருக்கிற வந்து பலன்களையும் தெரிஞ்ச நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டோட வெளி மாவட்டங்கள்ல இருந்தும், வெளி மாநிலங்கள்ல இருந்தும் கூட நெறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப, நேரடியா கொல்லிமலை விவசாயிகள்கிட்ட இருந்து மிக குறைந்த விலைக்கு வாங்கிட்டு போயி, அப்படியே 3 மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு லாபத்தை ஈட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த கரிப்பெட்டிகளோட தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் அந்த சந்தையில வாங்குனது இந்த கரிப்பெட்டி 1 கிலோ பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 100 தான். அந்த மாரி விவரம் தெரியாம இந்த மக்கள் வந்து வெறும் ரூ. 100க்கு இந்த சந்தையிலேயே விக்கும்போது, அப்ப வியாபாரிகள் நேரடியா அவங்களோட சொந்த இடத்துல இத தயாரிக்கும்போது, அப்ப அந்த இடத்துல எவ்வளவு விலை இருக்கும்? அதாவது கொல்லிமலைக்கு மேல போய் வாங்குனாலும், இல்ல அடிவார பகுதி சுற்றுவட்ட கிராமங்கள்ல வாங்குனாலும், அப்ப இதோட விலை எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ரூ. 70 ரூ. 80க்கெல்லாம் 1 கிலோ வாங்க முடியுது. அப்ப அத வாங்கிட்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சந்தைகள்ல சில வியாபாரிகள் ரூ. 100க்கு விக்கிறாங்க. அப்போ 1 கிலோ ரூ. 100க்கு விக்கும்போது, வெளிலலாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் விலையே குறைந்தபட்சம் ரூ. 250க்கு மேல தான் விக்கிறாங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடன்குடி கருப்பட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப விலை அதிகம். கிட்டத்தட்ட விலை ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா, ரூ. 350க்கு மேல தான் இருக்கு. அந்த மாரி இருக்கும்போது, இப்ப எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, விலை எங்க கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது, அந்த சமயத்துல தான் பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையிலயும் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு விலை ரொம்ப கம்மியா கிடைக்குது. அதுவும் இவ்ளோ விலை ரொம்ப கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால, நெறையா வியாபாரிகள் வந்து இப்ப இங்க தான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா, விவரம் தெரியாம ரொம்ப விலை கம்மியா தான் குடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவிங்களோட தயாரிப்புக்கு கிடைக்க வேண்டிய லாபத்த வச்சு தான் அவிங்க விக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது, அவிங்க வந்து அறியாம குடுக்கல. அவிங்களோட வியாபாரத்துக்கு எந்த அளவுக்கு லாபம் வேணுமோ, அவிங்களோட தயாரிப்பு எவ்வளோ, கிடைக்க வேண்டிய லாபம் எவ்வளோன்னு தெரிஞ்சு தான், நல்ல தெளிவான ஒரு பிசினஸ் தான் பண்றாங்க. ஒரு ஜென்யூனான ஒரு வியாபாரம் தான் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது, அந்த மாரி இடங்கள்ல வாங்கிட்டு போயிட்டு, நாம இத எவ்வளைக்கு விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் முடிவு பண்ணணும். உண்மையிலேயே இந்த மாரி கருப்பெட்டிகளுக்கு வந்து இப்ப ரொம்ப ரொம்ப வேல்யூ அதிகமா இருக்கு. இந்த பனை வெல்லங்களுக்கும் ரொம்ப வேல்யூ அதிகமா தான் இருக்கு. ஆனா, நம்ம எந்த இடத்துல வாங்கி வியாபாரம் பண்றோம், எதுல நமக்கு லாபம் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமே. என்ன பொறுத்தவரைக்கும் கருப்பெட்டிகளும், பனை வெல்லங்களும் வாங்கி நமக்கு அது மூலியமா ஒரு நல்ல லாபத்தை ஈட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த கொல்லிமலை கரிப்பட்டிகளும், பனவெல்லங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான அற்புதமான வாய்ப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். கொல்லிமலைக்கு மேல போயிட்டு நீங்க தேடி பிடிச்சு வாங்குறதுக்கு பதிலா, கீழ அடிவாரத்தில இந்த பேலுக்குறிச்சி சந்தையில பார்த்தீங்கன்னா, இப்ப இது வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி விவசாயம் பண்றவங்ககிட்ட நேரடியா நீங்க வாங்கும்போது, உங்களுக்கு விலை ரொம்ப கம்மியா வாங்க முடியும். அதனால இந்த வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்திக்கங்க. இது வந்து ஒரு மிக அற்புதமான வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இது சம்மந்தப்பட்ட ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. புடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு கொல்லிமலை பிசினஸ் வீடியோவ நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.